வித் லவ்வ வித் லவ்வோடயே ஸ்டார்ட் பண்றேன். எஸ். இப்ப நான் எந்த படத்த பத்தி பேச போறேன் அப்படின்றது வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம சௌந்தர்யா ரஜினிகாந்த் அண்ட் மகேஷ் ராஜ் அவர்கள் தயாரிப்பில வந்திருக்கிற வித் லவ் படத்த பத்தி தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். அண்ட் மகேஷ் ராஜ் அவர்களோட முந்தைய படமா இருந்த குட் நைட் லவ்வர், டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படம்லாம் எவ்ளோ சூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ இந்த படத்த பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ வீடியோக்குள்ள போலாமா? வித் லவ் படத்துல வந்து அவினாஷ் ஜீவன் அண்ட் அனஸ்வரா இவங்க 2 பேர் வந்து ஒரு மெயின் லீட்ல வந்து நடிச்சிருப்பாங்க. அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலில வந்து என்னதான் இவர் டைரக்டரா இருந்தாலும், அந்த படத்துலயும் இவரோட நடிப்பு திறமைய வந்து அவர் காமிச்சிருப்பாரு. இவர பார்க்கும்போதே தி பாய் நெக்ஸ்ட் டோர் மாரி தோணுனாலும், இவரோட நடிப்பும் வந்து ரொம்ப ரிலேட்டபிளா, ரொம்ப ஓவர் ஆக்டிங்கா இல்லாம, ரொம்ப சட்டிலான, ரொம்ப இயல்பான ஒரு ஆக்டிங்க தான் இவர் வந்து அந்த படத்திலேயே காமிச்சிருப்பாரு. அண்ட் இந்த படத்துலயும் அதே மாரி தான் இருக்கு. அண்ட் அனஸ்வரா இவங்கள பத்தி சொல்ல வேண்டாம். ஏற்கனவே மலையாளம் இண்டஸ்ட்ரியில ஒரு கலக்கு கலக்கிட்டு தான் வந்து இப்ப தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க. இவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப இயல்பா இருந்துச்சு. எந்த படத்துல படம் எங்கேயுமே வந்து ஒரு லேக் ஆகுற மாரியோ, என்னடா ஒரு மாரி டல்லா போகுது, அந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன் எங்கேயுமே இல்லாம, படம் ரொம்பவே இயல்பா, எல்லாரோட லைஃப்லயுமே ரொம்ப ரிலேட்டபிளா அண்ட் முக்கியமா அனஸ்வராவோட நடிப்ப பத்தி கேட்க தேவையில்ல. மலையாளத்திலேயே அவங்க வந்து ஒரு கலக்கு கலக்கிட்டு இருப்பாங்க. இப்ப தமிழ்ல வந்துட்டு கேட்கவா வேணும்? ரொம்பவே இயல்பா, ரொம்ப அழகா இந்த பொண்ணு வந்து இதுல வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம்னு சொன்னா, ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே போய் பார்க்கலாம். குழந்தைங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போய் பார்க்கலாம்னு சொல்லலாம். அண்ட் எங்கேயுமே வந்து மூஞ்ச சுழிச்சுக்கிற மாரியான சீன்ஸ வைக்காம, டைரக்டர் மதன் அவர்கள் இந்த படத்த ரொம்பவே அழகா எடுத்துட்டு போயிருக்கிறாரு. அண்ட் அடுத்தது என்ன? அடுத்தது என்னன்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு படம் ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு. அண்ட் எங்கேயுமே லேக் ஆகல. அதுதான் இந்த படத்தோட ஒரு மெயின் விஷயமே. அண்ட் இந்த படத்தோட பிரீமியர் ஷோக்கு வந்து நான் போயிருந்தேன். ஸோ அங்கேயே வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள், அப்புறமா அவங்களோட ஒய்ஃப் எஸ்.ஜே. சூர்யா, அப்புறமா சசிகுமார், அப்புறம் கே.எஸ். ரவிக்குமார், சிம்ரன் அவர்கள் இந்த மாரி நெறைய பெரிய பெரிய செலிபிரிட்டீஸ் வந்து அங்க வந்திருந்தாங்க. அண்ட் ரஜினிகாந்த் அவர்கள் வாயிலிருந்து ஒரு படத்துக்கு வந்து அவர் வந்து அப்ரிஷியேட் பண்றாரு. படம் நிஜமா சூப்பரா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாருனாலே, அந்த படம் எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல படம்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். படம் நிஜமாவே ரொம்பவே சூப்பரா இருக்கு. தயவு செஞ்சு இந்த படத்த போய் எல்லாரும் வந்து தியேட்டர்ல போய் பாருங்க. படத்துல வந்து நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். இந்த மாரிலாம் வந்து நடக்கலாமா அப்படின்னு நம்ம நெறைய யோசிச்சாலுமே, படம் கண்டிப்பா எல்லார் லைஃபோடையும் ஒரு பெர்சனல் கனெக்ட்ட கண்டிப்பா குடுக்கும். இந்த படத்துல சான் ரோல்டன் அவர்களோட மியூசிக்க வந்து எந்த அளவுக்கு அழகா குடுத்திருக்கிறாரு. அவரு ஒரு பெரிய பாடகரும் கூட. லைக் அவ்ளோ அழகா பாடுவாரு. அவரு மியூசிக்கும் வந்து இந்த படத்துல ரொம்பவே ரொம்ப அழகா குடுத்திருக்கிறாரு. கண்டிப்பா இந்த படத்த பார்க்காதவங்க தயவு செஞ்சு தியேட்டர்ல போய் பாருங்க. பார்த்துட்டு வந்துட்டு உங்களோட லவ்வ வந்து நீங்க சொல்லுங்க. அண்ட் தியேட்டர்ல இருந்து நீங்க வரும்போது கண்டிப்பா வித் லவ்வோட தான் வருவீங்க. அண்ட் வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்லன்னா என்னோட பெர்சனல் ஹேண்ட்லான காய் மேடின்ற இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம் பண்ணலாம். கண்டிப்பா நான் அத பத்தி எடுத்து பேசுவேன். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அண்ட் இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் கிராப் தி டிக்கெட்ஸ் அண்ட் கோ அண்ட் வாட்ச். Thank you.